இது கீழே ஒரு சின்ன இடம் அவங்க துணியெலாம் காயப்படுறதுக்கு வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் எந்த டோருக்குமே லாக் கிடையாது. பாத்ரூமு, பெட்ரூமு எதுக்குமே லாக் கிடையாது. ஃபுல்லாக சரக்கு கடை, சரக்கு கடை, சரக்கு கடை. ஸோ இது போதும் இப்போதைக்கு. அப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் தான் வாங்கிக்கலாம். ஹலோ வாய், இப்போ நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ மெல்பர்ன்லாம் வந்து இன்றைக்கி தான் கடைசி நாள். நம்ம இன்றைக்கி ஏர்போர்ட் கிளம்பி போகிறோம். 1 மணிக்கு நமக்கு ஃப்ளைட். இப்போ மணி காலைல 8 மணி ஆகுது. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி காமிச்சிடலாம் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த ஏர்பிஎன்பிக்கு வெளியில் பால்கனிலேருந்து பேசுகிறேன் நான். மெல்பர்னில் நான் தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு $235 ஆஸ்திரேலியன். நான் கீழே பிரேக்கப் போடுறேன் எவ்வளோ இந்தியன் ருப்பீஸ்க்கு அது ஆகுதுன்னு. அவங்க ரூம் காட்டுறேன். இங்கே வரும் டிவி, இங்கே பெட்டு, அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடம், அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு, அப்புறம் இங்கே லக்கேஜ் வச்சுருக்கேன், அப்புறம் அங்கே கபோர்ட் இருக்குது, இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ இதுதான் நான் தங்கியிருக்கிற ரூமு. 4 நாளும் இங்கே தான் இருக்கேன். டாய்லெட், இங்கே பாத்ரூம், இங்கே ஒரு ரூமு, இது ஒரு டாய்லெட்டு, இது ஒரு பாத்ரூம், இங்கே இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே தான் ஓனர் இருக்காங்க. ஸோ வீடு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வீடு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? அந்த வீட்டில் எந்த டோருக்குமே லாக் கிடையாது. பாத்ரூமு, பெட்ரூமு எதுக்குமே லாக் கிடையாது. ஓனர்ஸ் வந்து நான் அதனால கேட்டேன், என்னங்க எதுக்குமே லாக் இல்லையே அப்படின்னு. அவன் வந்து அது அப்படி தான், பாத்ரூம் தான் திறந்துருந்ததுன்னா இல்லை யாருமே இல்லைன்னு அர்த்தம், மூடியில் வந்து யாரும் இருக்காங்க அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், லாக் பண்ணிட்டு தான் வருவோம் நாங்கள். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுமே அந்த டாய்லெட் பாத்ரூம் தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் உங்களுக்கு சீப்பஸ்ட் ஆப்ஷன்னா ஏர்பிஎன்பி மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. இங்கே ரூம்லாம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அப்புறம் உங்கள் ட்ரிப்பு வந்து நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்பீங்களா, அதை விட டபுள் த காஸ்ட் ஆகிடும் நீங்கள் ரூம் ஹோட்டலில் தங்கினீங்கன்னா. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு காஃபி ஷாப் போயிட்டுருக்கோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு இங்கே நாங்கள் மாலில் சுற்றிட்டு வந்து கேப் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போக வேண்டியதான். ஸோ காஃபி ஷாப் வந்தாச்சு. ஒரு காஃபியும் ஒரு சிக்கன் பையும் சொல்லியிருக்கேன். நம்ம ஆஸ்திரேலியாவிலே ஃபேமஸ் வந்து பைஸ் தான். பைனா பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பை வந்து நிறைய நான் சாப்பிடவே இல்லை. சரி கிளம்புற கடைசி நாள் ஏதாவது அந்த சிக்கன் பை ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த கடையை அப்படியே பாருங்கள். இந்த கடை பேர் வந்து ஜாஸ்பர். ஐ பாயிண்டில் இருக்குது, ஐ பாயிண்ட் மாலில் இருக்குது ஜாஸ்பர் கடை. Hey, post on YouTube? Yeah. Nice. Thank you. Oh no, I'm from Singapore. Oh, really? Yeah. So you're on holiday? Yeah, I'll be leaving now. Today's my flight. Today? Yeah. How long you been here? 10 days. 10 days? Yeah. You like it more than Singapore? Huh? You like it more than Singapore? Yeah. You do? Yeah. Have you come live here? I'm trying actually for that too. Really? Yeah. Is it easy to get like a visa or whatever? Or no? Yeah, PR process is simple. Like it's straightforward. Okay. You can try. So just a little bit of paperwork signed. Yeah. And you're Yes. Gold Coast and Brisbane 2 ஊர் நம்ம போல. ஸோ அந்த 2 ஊர் அடுத்த வாட்டி மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு we next time விசா எக்ஸ்பீரியர் இருக்கிற டைம் வச்சு வந்துட்டு பார்ப்போம். Thank you. Actually coming up soon as well. Thank you. காஃபி வந்து விட்டது. காஃபி பாருங்கள் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடையில் எனக்கு காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் $5 இருந்தாலும் பரவாயில்ல இங்கே வந்துட்டேன். பிரத்திக்கு கிளினிக் காஃபி நைஸ். சுகர் பத்தவில்லை, இன்னும் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சாண்ட்விச் இதில் பர்கர்லாம் இருக்குல்ல, கடையெல்லாம் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்களா, எப்போ பண்ணிங்கன்னு கேட்பேன். அவன் வந்து இல்லை நேற்று பண்ணது, இது மதியானம் பண்ணது, அந்த மாதிரி சொல்லிடுறாங்க, ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஊர்னா சொல்ல மாட்டாங்க, நம்ம மாட்டிப்போம். ஓகே, தேங்க்யூ.
பாருங்க பை வந்துருச்சு. இது வந்து சிக்கன் பை. காஃபி குடிச்சிட்டு அப்படியே சாப்பிடுவோம். காஃபி சூப்பராக இருக்குது. இது எதுக்கு சாஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சிக்கன் பஃப் மாதிரி தான் இருக்கு. செம்ம சூடு. காஃபியும் க்ரீமியாக இருக்குது, இந்த பையும் க்ரீமியாக இருக்குது. மதியம் வரைக்கும் இந்த காஃபி தாங்கும். இந்த பிற முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் போய் தான் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டாச்சு. இப்போ போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். டைம் ஆச்சு. போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கேப் போட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டு ஏர்போர்ட்டில் செக்இன்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் ஒரு காஃபி ஒரு சாண்ட்விச் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு போவோம். உங்களை ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன். பாய். What about the price, the cost of food? Food is very cheaper. Yeah? The cost of cooking is more costly than eating outside. Eating outside is very cheaper in Singapore Okay. because they have the hawker food street culture for every street, so it's way cheaper. But here I find it is very costly. Yeah. I think rental is okay. We can manage with the. Yeah. If you cook food, then fine. Yeah. Weather is good, yeah. Weather a cool climate, and Singapore is always hot. Okay, check-in பண்ணியாச்சு. Flight 1 மணிக்கு. நம்ம உள்ள போறோம். மெல்பர்ன் ஏர்போர்ட் சிட்னி கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஓகே தான். சிட்னி ரொம்ப மொக்கையாக இருந்த ஏர்போர்ட். இது என்ன கேட் நம்பர்னு பார்த்துக்கலாம். ஆக்லாண்ட் நியூசிலாந்து தானே? ஓகே, கேட் நம்பர் 11. ஸோ ஒன்று வரை தான் இருக்குது. நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். இது ஒரு மொக்க கடையாச்சு. இந்த கடையில் இவ்வளோ கூட்டமா? $20 ஸ்டெஃபைடு மிசல்ஸ் நூடுல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஊரில் போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கேட் 2 கிட்ட ஒன்று பார்த்தோம்ல, அங்கே சாப்பிட்டோம். ஃபுல்லாக சரக்கு கடை. Hi. Would you like to hear and take away? Having a What can I get for you? one chicken roll, Chicken avocado roll. chicken avocado roll, and one Alright, Oche, right? and a coffee, 2 sugar. Yeah. Would Cappuccino. you like cappuccino in the regular size or small size? Small size. Small size. Yeah. Sugar will be on the table. Yeah, okay. So Oche, small cap, and chicken avocado roll. ஸோ வந்துருச்சு காஃபி, ஒரு சிக்கன் ரோல். ஸோ இது போதும் இப்போதைக்கு. அப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் தான் வாங்கிக்கலாம். இந்த ஆஸ்திரேலியா ட்ரிப் 10 நாள் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன என்ஜாய் பண்ணேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி உங்களுக்காக இந்த சீரீஸில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம ஆஸ்திரேலியா ட்ரிப்பை முடிச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி சிங்கப்பூர் லேண்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நான் சிங்கப்பூரில் கொஞ்சம் வீடியோஸும் மலேசியாவில் கொஞ்சம் வீடியோஸும் போடுறேன். நம்ம எப்பப்போல்லாம் வேலையிலேருந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்குது, லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் பக்கத்தில் இருக்க ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.